ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதா. இப்போ வந்து நம்மளோட தல அஜித்தோட அடுத்த திரைப்படத்தை வந்து யார் இயக்க போகிறா அப்படின்றது கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு பதில் கிடச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம தல அஜித்தோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படம் வந்து மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட தல அஜித்தோட ஒன் ஆஃப் த தீவிரமான ரசிகரான ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை மைத்ரி மூவிஸ் தான் வந்து தயார் செஞ்சாங்க. போன மாதம் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்று வசூலியும் வந்து நல்ல ஒரு வேட்டையாடிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனைத் தொடர்ந்து வந்து அடுத்த திரைப்படத்தை வந்து யார் இயக்குவா அப்படின்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து தனுஷ் வந்து கதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட வெங்கட் பிரபு பேர் அடிபட்டுச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் அடிபட்டு இருந்ததுனால வந்து இப்போ வந்து அடுத்த திரைப்படத்தையும் வந்து நம்மளோட ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் இயக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்குங்க. அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து வந்து மீண்டும் வந்து இவங்க 2 பேரும் இணையலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த திரைப்படத்தையும் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்க போகிறாங்களாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியல் நியூஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அண்ட் இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஒரு போஸ்டர் மூலமாக வந்து வெளியிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு.